ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூர்யா மாதிரி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சூர்யாட்ட வந்து தாரா சொல்கிறாங்க, சரிப்பா நான் போய் ரூமில் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அவள் ஸ்ரீஜாவுக்கு வந்து உடம்பு நல்லாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த காசி விஸ்வநாதரை நான் வேண்டிக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரூமுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்து சங்கரை பண்ணி சொல்கிறாங்க, நானும் ஸ்ரீஜாவுக்கு வந்து உடம்பு நல்லாகணும்னு சொல்லிட்டு நானும் போய் சாமி கும்பிட போகிறேன்னு சொல்லிட்டு அவங்களும் தாரா பின்னாடியே வந்துருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா அங்கே ஸ்ரீஜாவை தான் காட்டுறாங்க. ஸ்ரீஜா ரூமில் உட்காந்து அவங்க ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அடுத்து இங்கே தாரா வந்து மித்ராவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ மித்ரா கேட்குறாங்க, என்ன மாறி கதை முடிஞ்சு போச்சா, அவன் நெல்லிக்கனியை சாப்பிட்டுட்டாள் அப்படிங்கும்போது இல்லை இங்கே ஒரு தப்பு நடந்து போச்சு அப்படின்னு தாரா சொல்லவும் இதை கேட்டதுமே மித்ராவுக்கு ஒன்றும் புரியல. என்ன சொல்கிற தாரா அப்படிங்கும்போது அந்த நெல்லிக்கனியை வந்து மாறி சாப்பிடலை, ஸ்ரீஜா சாப்பிட்டுட்டா அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே மித்ரா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் அவளுக்கு எதுவும் ஆயிராதா, இல்லைன்னா வந்து அவளுக்கு ஏதாச்சும் கொடுத்து குணப்படுத்த முடியுமா, என்ன இருந்தாலும் சரி தான் ஸ்ரீஜா வந்து என்னுடைய மருமக, அவள் வயிற்றில் வந்து என்னோட வாரிசு இருக்குது அப்படின்னு சொல்லவும் இல்லை கண்டிப்பாக முடியவே முடியாது, ஏன்னா வந்து அது ரொம்ப மோசமானதாக்கும், அதை அவள் சாப்பிட்ருக்கக்கூடாது, சாப்பிட்டுட்டா இன்னும் அவள் கதை முடிஞ்சு போச்சுது, யாராலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா ஃபோனை வைக்கவும் இது கேட்டதுமே தாரா அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ சங்கரை பண்ணிட்டு சொல்லவும், என்னக்கா இப்போ இந்த மாதிரிக்கு நடந்து போச்சுது, நம்ம நினச்சது மாறியதானே, ஸ்ரீஜா இப்படி நடந்து போச்சுது, என்ன இருந்தாலும் சரி தான் அவள் உன்னுடைய மருமகளாச்சு அப்படிங்கும்போது அதுதான் எனக்கும் புரியலை, இப்போ வந்து அவளை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு இந்த மித்ரா சொல்லிட்டா, இப்போ என்ன நடக்க போதோ தெரியல அப்படிங்கும்போது சங்கரபாண்டி சொல்கிறாங்க, சரி நான் எல்லாரும் எங்கே இருக்காங்கன்னு சொல்லி பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்க்குறாங்க. அப்போ மாரி சூர்யா எல்லாருமே உட்காந்து அவங்க பேசிகிட்டு இருக்கவும் அக்கா எல்லாரும் ஹாலில் தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க, இப்போ என்ன நடக்க போதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அடுத்து பார்த்தோம்னா ஸ்ரீஜாவை தான் காட்டுறாங்க. ஸ்ரீஜா வந்து உட்காந்துருக்காங்க. திடீர்னு அவங்களுக்கு வந்து வயிறெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருது. உடனே வந்து அவங்க ஐயோ என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மெதுவாக கீழே இறங்கி வராங்க. மாறின்னு கூப்பிட்டு வராங்க. அப்போ மாறி வந்து எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கனால அவங்க கவனிக்கலை. அதனால பார்த்தோம்னா அங்கே ஸ்ரீஜா வந்து கத்திக்கிட்டே வராங்க. அப்போ படிக்கட்டில் வரும்போது எல்லாருமே பார்த்துருந்தாங்க அவங்க சத்தம் கேட்டு. உடனே மாறிலேருந்து எல்லாரும் ஓடி வராங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, மாறி என்னால் தாங்க முடியல, எனக்கு வயிறு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்தோம்னா அவங்க தூங்கிடுறாங்க. இதை பார்த்துட்டு மாறி ஐயோ ஹஸ்பண்டு சார் நம்ம உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்ரீஜாவை அழைச்சிட்டு குடும்பத்தில் உள்ள எல்லாரும் சேர்ந்து அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு அவங்கள அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ மாறிலேருந்து எல்லாருமே அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ சங்கரபாண்டியும் என்னக்கா இந்த மாதிரி நடந்து போச்சுதுன்னு சொல்லிட்டு அவங்களும் கூட சேர்ந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ டாக்டர்கிட்ட வந்து மாறி சொல்கிறாங்க, அவளுக்கு இப்போ தான் வளகாப்பு முடிஞ்சுது, கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரிலாம் நடந்து போச்சுது அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்க டெஸ்ட்டு பார்க்குறாங்க. எடுத்துகிட்டு உடனே அவங்க ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சு டாக்டர் அப்படிங்கும்போது, சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க என்னன்னு சொல்லுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லா வித ட்ரீட்மெண்ட்டையும் கொடுத்துட்ருக்குறாங்க. இங்கே பார்த்தோம்னா மாறி வந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அவள் வந்து ரெட்டை குழந்தை வயிற்றுல இருக்குன்னு சொல்லிட்டு அவள் எவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு மாறி வந்து ஸ்ரீஜா பேசினதா அவங்க வந்து ஃப்ளாஷ்பேக்காக ஞாபகப்படுத்துகிறாங்க. அப்போ ஸ்ரீஜா சொல்கிறாங்க, என் வயிற்றில் ரெட்டை குழந்தைங்க இருக்குது, அந்த குழந்தைங்களோட முகத்தை பார்த்துட்டு என்னுடைய கதை முடிஞ்சால் கூட எனக்கு கவலை இல்லை அப்படின்னு அவங்க சொன்னதை வந்து மாறி நினச்சி பார்க்குறாங்க. அவள் இந்த நிற்கி பார்க்க இப்படிலாம் சொன்னால, இப்போ என்ன நடக்க போது தெரியலையே, ஸ்ரீஜாவுக்கு வந்து நல்லபடியாக குழந்தை பிறக்குன்னு சொல்லி நம்ம எல்லாரும் எவ்வளோ ஆசையோடு இருந்தோம், ஆனால் இப்படி நடந்து போச்சுன்னு சொல்லிட்டு மாறி அழுதுகிட்டு இருக்கவும் பக்கத்தில் வந்து பிள்ளையார் சாமி இருக்குது. உடனே வந்து அவங்க சாமிகிட்ட வந்து வேண்டிட்டு இருக்கிறாங்க, கடவுளே என் தங்கச்சிக்கு எதுவும் நடந்துடக்கூடாது, அவள் வேணா எங்கள் அம்மா வயிற்றுல அவள் பிறக்காமல் இருக்கலாம், ஆனாலும் அவள் என் தங்கச்சி தான், அவள் மேலே நான் எந்த அளவுக்கு உயிராக இருக்குன்னு உனக்கு தெரியும்ல, அவளும் சரி அவள் வயிற்றுல உள்ள குழந்தைங்களும் சரி எல்லாமே நல்லபடியாக அவளுக்கு குழந்தை பிறக்கணும், அவளும் நல்லபடியாக வரணும், நீ தான் கடவுளே என் தங்கச்சியை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவங்க சாமியை வேண்டிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா ஹாசினின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அவள் வயிற்றுல உள்ள குழந்தைய வச்சு அவள் எவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு இருந்தா, அவளுக்கு இப்போ பார்க்க இப்படி நடந்து போச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அழுதுட்டு இருக்கவும் உடனே வந்து தாரா வந்து அவங்க பார்க்குறாங்க ஸ்ரீஜாவை. அப்போ அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்குறாங்க. உடனே வந்து அவங்க மாரியை பார்த்து சொல்கிறாங்க, யாரும் கவலைப்பட வேண்டாம், ஸ்ரீஜாக்கு எதுவும் நடக்காது, அந்த காசி விஸ்வநாதர் வந்து கைவிட மாட்டார், கண்டிப்பாக அவளை காப்பாற்றிடுவார்னு சொல்லவும் மாரி வந்து தாராவை பார்த்து முறைச்சி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து ஒவ்வொருத்தரும் அழுவவும் அப்போ வந்து உடனே டாக்டர் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்ததுமே பல்செல்லாம் வந்து ரொம்பவே வந்து கம்மியாகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால முடிஞ்ச எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்குறாங்க. ஆனாலும் வந்து ஒன்றும் பண்ண முடியல. ஸ்ரீஜா வந்து அவங்க தூங்கின மாதிரிக்கே ஆயிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து ஸ்ரீஜாவோட கதை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே மாறிலேருந்து எல்லாருமே அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல, நாங்களும் எவ்வளவோ முயற்சி பண்ணணும், எங்களால் ஒன்றும் பண்ண முடியல, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்றதாங்க. இது கேட்டதுமே ஆளுக்கு அவங்க அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ வந்து மாறிலேருந்து அவங்க அம்மன் சாமி சொன்னது அவங்களுக்கு வந்து ஞாபகத்துக்கு வருது, உனக்கு ஒரு 3 மந்திரம் தரேன்,
அந்த மந்திரத்தை வந்து உனக்காக நீ எப்போனாலும் நீ யூஸ் பண்ணிக்கிடலாம் அப்படின்னு சொன்னது ஞாபகத்துக்கு வருது. உடனே வந்து ஸ்ரீஜாவை எப்படியாவது காப்பாற்றி தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு மாறி நினைக்கிறாங்க. அப்போ மாறி அங்கேருந்து கிளம்பவும் எல்லாரும் எங்கே போகிற மாறி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மாறி வந்து எதுவுமே பேசாமல் அவங்க பாட்டுக்கு மேலே மாடிக்கு வந்துருந்தாங்க. மாடிக்கு வந்ததுமே அவங்க ஸ்ரீஜாவை எப்படியாவது காப்பாற்றணும், இந்த மந்திரம் வந்து அம்மன் எனக்காக கொடுத்தது, ஆனால் எனக்காக அது தேவையில்லை, என்னுடைய தங்கச்சியையும் அவள் குழந்தையும் வந்து காப்பாற்றணும், அதுக்காக அந்த மந்திரத்தை வந்து அவளுக்காக நான் பயன்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரத்தை சொல்கிறதுக்காக மாறி போகிறாங்க. இப்படி தான் அந்த எபிசோட் எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து மாறி வந்து அந்த மந்திரத்தை சொல்லுவாங்க. மந்திரத்தை சொல்லி முடிச்சுட்டு அவங்க கீழே இறங்கி வரவும் ஸ்ரீஜா வந்து கண்டிப்பாக வந்து அவங்க பழிச்சிருவாங்க. இதை வந்து பார்த்ததுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைவாங்க. முக்கியமாக தாரா. அப்போ சங்கரபாண்டி சொல்லுவாங்க, என்னது மாறி மேலே போனால் மேலே போய் என்ன பண்ணனாலும் தெரியல, கீழே வந்து பார்த்ததுமே ஸ்ரீஜா வந்து அவள் கண் முடிச்சிட்டால, இந்த மாறி ஏதோ தெய்வசக்தி ஏதோ பண்ணிட்டு வந்திருக்கிறா, எப்போ பார்த்தாலும் சரிதான், இவ எப்படியாவது பண்ணி எப்படியாவது பொழைக்க வச்சிருந்தால என்னக்கா நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லவும் தாரா அதை பார்த்துட்டு அதிர்ச்சி அடைவாங்க. என்ன நடந்துச்சுன்னு தெரியல, சொல்ல போனாக்கி மித்ரா வந்து அவளை காப்பாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா, ஆனால் இப்போ என்ன நடந்துச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு மித்ராவுக்கு ஃபோன் பண்ணுறதுக்காக அவங்க தாரா போவாங்க. அடுத்தது அந்த கதை என்ன மாதிரி கொண்டு இருப்பாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.